மார்னிங் சாம்பியன் நம்ம கூட மகேஷ் இருக்காரு. மகேஷ் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இப்போ இதில் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைரக்ட் ஷியர்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் இதுக்கான ரேஷியோ தான் பார்க்க போறோம் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு வந்து இட் இஸ் 3/2. டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் எவ்வளோ வரும்? 3/2. அதே போல் ரெக்டாங்கிளுக்கும் வந்து 3/2. சர்க்கிளுக்கு வந்து 4/3. இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து இட் இஸ் 8/3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது கம்மியாக இருக்கும், மேலே இருக்கிறது அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து. இதை விட இது ஒன்று அதிகமாக இருக்கும். இங்கே 2னா 3 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 2னா 3 வரும். இது ரெக்டாங்கிள். ஆனால் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆரம்பிக்கும், மேலே 4. இது ரெண்டுத்துக்கும் கொண்ட வித்தியாசம் ஒன்று தான். அங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். ஆனால் ட்ரையாங்கிள் வந்து வரும்போது சர்க்கிளோட 2 மடங்கு 2 4s are 8/3 வந்துடும். ஸோ வந்து 4 ஃபார்முலா தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 4, அப்புறம் இந்த ஆவரேஜ் வந்து இது. இப்போ இந்த இது எப்படி கேட்பாங்கன்னா டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் ஆஃப் டவ் ஆவரேஜ் கேட்பாங்க எல்லாத்துக்குமே. டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 3/2 பார் டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 4/3 டவ் ஆவரேஜ், டவ் மேக்ஸ் ஈக்குவல் டு 8/3 டவ் ஆவரேஜ் வாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை வந்து டவ் ஆவரேஜ் கொடுத்துருவாங்க. டவ் ஆவரேஜ் 200, டவ் ஃபைண்ட் டவ் மேக்ஸ் கேட்பாங்க. அப்போ ஃபார் ஸ்கொயர் பீம் அப்படின்னா 200 அடிச்சோன்னா 100 வரும், அப்போ 300 வரும். ஸோ இது ஃபார்முலா ப்ராப்ளம் கேட்கலாம். 200 MPனா டவ் மேக்ஸ் எப்படி வரும்னு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ இது ஒரு மாதிரி கொஸ்டின். ஸோ அதே போல் இது 4க்குமே நம்ம கேள்வி ஃப்ரேம் பண்ணலாம். நம்ம வந்து கேள்விகளை உருவாக்கணும். கேள்விகளை உருவாக்கும் போது கேள்விகளை சந்திக்கணும், கேள்விகளை உருவாக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லையெல்லாம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஸ்பிரண்ட்டு ஒரு 120 பேஜுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட் நோட்ஸும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாரு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதுல இருந்தால் மேக்ஸிமம் வந்து அந்த கொஸ்டின் ஃப்ரேமிங் ஜோன் வரும். இது கொஸ்டின் ப்ரோன் ஜோன் கண்டுபிடிக்கிறதான ஒரு மெத்தடு. ஸோ ஒரு 10 நாள் உட்காந்து மகேஷ் வந்து வேலை செஞ்சப்போ அவருக்கு வந்து இந்த 120 பக்கம் கிடைச்சது. இப்போ அடுத்தது என்னன்னா அவர் 2000 கொஸ்டின் செலக்ட் பண்ண போறாரு. இப்போ இந்த கற்றுக்கிற விஷயங்கள் வச்சுக்கிட்டு 2000 கொஸ்டின் செலக்ட் பண்ண போறாரு. 2000 கொஸ்டின் வச்சு தான் அவர் பயிற்சி எடுப்பார். ஸோ 120 பக்கம் நோட்ஸு, 2000 கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் எவ்வளோ நாளுக்குள்ள படிக்க முடியும்னா ஒரு 20 நாள்லேயே படிச்சிடலாம். இதெல்லாம் டெக்னிக்கல் படிக்கிறது ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் 20 நாள்லேயே வந்து நம்ம இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான அந்த கண்டென்ட்டை நம்ம படித்து ரெடி ஆகிக்கலாம். ரெடியாக எத்தனை கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் 180 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் அவுட் ஆஃப் 200. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மார்க் பார்த்தீங்கன்னா 270 மார்க் வந்து நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மார்க் வைஸ். ஸோ இது மெத்தட் வந்து சிம்பிள் தான். மெத்தடை வந்து ஃப்ரேம் பண்ணி இதுக்கெல்லாம் மெத்தடுக்கு உழைச்சாதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 120 பக்கத்துக்கே வந்து 10 நாள் உழைக்க வேண்டியது இருந்தது. இப்போ 2000 கொஸ்டினுக்கு இன்னொரு 10 நாள் உழைக்க வேண்டியது இருக்கும். ஸோ உழைச்சாதான் கூலி கிடைக்கும் அப்படின்றது இந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து ரேஷியோ பிட்வீன் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கற்றுக் கொடுத்த மகேஷ்க்கு தேங்க்யூ சொல்லுவோம்.